வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் நம்ம கோழி வறுத்த கறி, கத்திரிக்காய் மல்லி குழம்பு பார்த்தோம். கோழி வறுத்த கறி நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டுரும். ஒரு கிண்டிக்கலாம். இப்போ இது காய்கறியில் உப்பு காரம் அழகாக பிடிச்சிடும். இது முழுக்க தண்ணி விட்டால் போதும். ஆனால் இது வந்து கிரேவி வந்து திக்காக இருக்கும். இப்போ தண்ணி விட்டலாம். ஒரு கிண்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிநாடு மசாலாவை ஆட் பண்ணணும். வாசனை சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து பட்டை, கல்பாசிக்கு அருமையான வாசனை. பட்டை, சோம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி,
அன்னாசி பூ, மராட்டி மொக்கு, இது அது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து கரம் மசாலா சைடு. அதே மாதிரி இந்த பக்கம் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா பருப்பு, அதனுடைய வாசனை எல்லாம் மொத்தமாக சேரும்போது இது கிரேவி வந்து ஒரு அட்டகாசமான ஸ்மெல் இருக்கும். இது வெந்து வரவங்களும் இருக்கும் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி. வெங்காயத்தை வதக்குறோம். அதே மாதிரி இஞ்சி போட்டு தக்காளி போட்டு சிக்கனை போட்டு நல்லா பரட்டிடுறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுறோம். சிக்கன் அதாவது 6வது நிமிஷத்தில் என்ன பண்ணுறோம், இந்த செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணிடுறோம். சூப்பரான சிக்கன் செட்டிநாடு. இந்த செட்டிநாடு மசாலாவை நீங்கள் வந்து இந்த சிக்கனுக்கு எனி கிரேவி ஐட்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலக்கலான வாசனை உள்ள அதிக மருத்துவ குணம் உள்ள ஒரு மசாலா செட்டிநாடு மசாலா. ஏன் அந்த மருத்துவ குணம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மசாலாவில் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, தனியா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, மராட்டி மொக்கு, அது மாதிரி கல்பாசி, எல்லா மருத்துவ குணம் உள்ள பொருள் இருக்கிறதால இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா ஆகட்டும், செட்டிநாடு வெஜிடபிள் மசாலா ஆகட்டும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. இது கூட நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி, ரைஸு, அதே மாதிரி சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அருமையான வெஜிடபிள் செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடுறோம். இதில் கலரே பாருங்கள், கிரேவியோடைய கலரே ரொம்ப அருமையாக இருக்குது. காய்கறி நல்லா வெந்து போச்சு. இந்த கல்பாசி வாசனையும் மராட்டி மொக்கு வாசனையோட, அன்னாசிப்பு வாசனையோட, அதே மாதிரி சோம்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, மிளகா, தனியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. வாசனை கலகலாக இருக்குது. சூப்பரான வெஜிடபிள் செட்டிநாடு மசாலா பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை பூண்டு மீன் குழம்பு. கருவேப்பிலை பூண்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு, ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. ஸோ அந்த கருவேப்பிலை பூண்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சின்ன மீன் 1/2 கிலோ. இந்த மீன் என்ன பண்ணியிருக்குன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு ரவை, கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழத்தை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மீன் 1/2 கிலோ. பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு, கருவேப்பிலை 2 கை, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை,
அதெல்லாம் மர்ஜ் ஆகிடுது. இப்போ நீங்கள் வந்து அதை சரியாக குக் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மீன் குழம்பு மாதிரி இருக்காது. அங்கங்கே நீங்கள் வெங்காயம் தட்டுப்படும், அது மாதிரி தக்காளி பழம் தட்டுப்படும். அப்போ சாப்பிடும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இதனால் சாஃப்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கலாம். அரைச்சி மிக்சியில் போட்டுக்கலாம். அந்த அரைச்சி தக்காளி பழத்தை இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், அரைச்சி போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கிடுறோம். ஸோ இந்த குழம்பு வெந்து சுண்டி வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுயோசு நிகழ்ச்சிக்கு. பூண்டு கருவேப்பிலை மீன் குழம்பு. முதல்ல ஆல்ரெடி நம்ம மீன் என்ன பண்ணோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, கொஞ்சம் உப்பு போட்டு புளித்தண்ணி போட்டு மீனை ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த மீன் என்ன பண்ணுறோம், இது அதாவது சாதாரணமாக நீங்கள் மீன் குழம்பு தனியாக வரதுக்கு காரணம், சுண்டாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மீன் குழம்பு தனியாக வந்துடும். சுண்டி அந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்சு ரெடியூஸ் ஆகும்போது நீங்கள் மீன் குழம்பு போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு திக்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சட்டியில் செய்யும்போது மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே வர அலாதி. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை, வெளியே வைக்கலாம். இந்த சட்டியோட மகிமை பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் ஒழிஞ்சிக்கும், அந்த திக்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அதுதான் அதோடைய மகிமை. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மீன் குழம்பு அருமையாக கொதிச்சிட்ருக்கு. ஒரு வாட்டி அந்த மெத்தட் எப்படி பண்ணுறது ஒரு வாட்டி பார்த்துருவோம். எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயத்தை வதக்குறோம்.
பொங்கலுக்கும் அட்டகாசமாக இருக்கும். அந்த மீன் குழம்புல 2 கத்திரிக்காய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மீன் ஆல்மோஸ்ட் இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இதில் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே போட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மீன் வந்து பச்சி சூப்பராக வந்து பச்சி மீன். இப்போது அடுப்பு அணைச்சிடுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து மீன் ஐஸ் மீனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் எடுத்து வந்து நல்லா அலசிட்டு உப்பும் புளி தண்ணியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு அப்படின்னா அது நொந்து போயிருக்காது. கொஞ்சம் ஹார்ட்னஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் அந்த ஹார்ட்னஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மீன் ரெடி ஆகிடுச்சு. பூண்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம 2 டிஷ் பண்ணோம். செட்டிநாடு வெஜிடபிள் மசாலா, பூண்டு கருவேப்பிலை மீன் குழம்பு. செட்டிநாடு மசாலா தனியாக பண்ணிவிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு நல்லா காயை வேக வச்சுட்டு கடைசியாக வந்து செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் வரவரெல்லாம் வெயிட் பண்ணி சூப்பரான செட்டிநாடு வெஜிடபிள் மசாலா ரெடி பண்ணோம். இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். எஸ்பெஷலி மல்லிப்பூ இட்லியோட அந்த செட்டிநாடு மசாலா வெஜிடபிள் செட்டிநாடு மசாலா தூக்கலாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பண்ணது வந்து பூண்டு கருவேப்பிலை மீன் குழம்பு. கருவேப்பிலை வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுட்டோம். இந்த புளி தண்ணியில் என்ன பண்ணால் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். மீனை வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு அரவை கொஞ்சம் புளி தண்ணி விட்டு மீனை வந்து அதை பரட்டி வச்சுக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும். கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெந்தயத்தை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், பூண்டை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டு அந்த புளி தண்ணி மசாலாவோட கொட்டிட்டு சுண்டை வைக்கணும். சுண்டி வரும்பொழுது அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சம் சுண்டு வரும்போது திருப்பி அந்த மசாலா போட்டு மீனை தூணை மாதிரி போட்டு 4 நிமிஷம் பொறுத்து இறக்கிட்டோம். சூப்பரான பூண்டு கருவேப்பிலை மீன் குழம்பு இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது ஆப்பத்தோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். பொங்கல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மீன் குழம்பு அலாதி சூடான சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அது கூட பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி கீரை கடைஞ்சாலும் அந்த பூண்டு மீன் குழம்புக்கும் கீரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த 2 டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.